வணக்கம். இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் ஜெர்னியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்தகுரு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் இந்த ஆஃப்டர் டெத்துடைய கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் செஷன்லேருந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்னென்னா, நானும் சித்தகுருவும் பேசிகிட்டு இருக்கும்போது, கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ஏன் மனுஷனுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு வருது? நான் பெரியவன், நீ பெரியவன், அவங்க தான் பெரியவங்க, இவங்க தான் சின்னவங்க, இந்த மாதிரிலாம் ஏன் வருது? ஏன் ஒரு அந்யோன்யமே இல்லை மனுஷங்களுக்குள்ள? எல்லோரும் மனுஷங்க தானே, ஆனால் ஒரு அன்பு பாசமே இல்லையே, ஏன் ஏன் இப்படி வாழ்கிறோம் எல்லா மனுஷங்களும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு உண்டான பதில் அவர் சும்மா கேஷுவலாக சொன்ன ஒரு பதில், என்னோட ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு பதில், அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மனுஷங்களுக்குள்ளே ஏன் அந்யோன்யம் இல்லை, ஏன் ஏற்றத்தாழ்வுகள் வருது அப்படின்னா, மனுஷன் கடவுள் வருவார், நம்மளை காப்பாற்றுவார், நம்மளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்ருக்கான் கடவுளை. மனுஷனுக்குள்ளேயே கடவுள் இருக்குன்றதை அவன் உணரணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் எனக்கு சொன்னார், நீயும் சரிம்மா, ஃபஸ்ட்டு உனக்குள்ளேயே மனுஷனுக்குள்ளேயே இறைவன் இருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு உணரு. அந்த உணரும்போது என்ன ஆகும்னா, கடவுளின் தன்மை தனக்குள்ளே வர ஆரம்பிக்கும். கடவுள் செய்யட்டும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நானே கடவுள் தான், எனக்குள்ளேயே கடவுள் இருக்கார் அப்படின்னு உணரும்போது என்னென்னா, கடவுளின் தன்மை வர ஆரம்பிக்கும். கடவுளின் தன்மைனா அன்பு, பாசம். அப்புறம் கடவுள் எப்படி இருப்பார் ஜென்ரலி? அவர் சொல்கிறது என்னென்னா, பசிக்குதா, கடவுள் சாப்பிட்ணுன்னு நினைக்க மாட்டார், தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைப்பார். அவர் பசியை பற்றி அவர் யோசிக்க மாட்டார். அன்பு, பாசத்தை ஒருத்தவங்க விரோதம் நம்ம மேலே பாராட்டினாலும் அவர் கடவுள் நம்ம மேலே எப்போவுமே பாசத்தை தான் கொடுப்பார் நம்மளுக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிறைய பேர் கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போய்ட்டு நிறைய பிரார்த்தனை வைக்கிறோம். பிரார்த்தனை வைக்கும்போது அந்த பிரார்த்தனைகள் நடக்கலை அப்படின்னா உடனே அந்த கோயிலுக்கு போகிறது நிறுத்திடுவாங்க நிறைய பேர். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. நான் ஏதோ வேண்டனா நிறைய நாள் அந்த கோயிலுக்கு போனால் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோயில் மேலே கூட சாமி மேலே கூட விரோதம் பாராட்டிடுறோம். நம்ம மனுஷங்களுக்கு உண்டான இயல்பு அது. ஆனால் கடவுள் நீ வந்தியா வரலையா என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லார் மேலேயும் ஈக்குவலான ஒரு பாசத்தை வச்சுடுவார். பசிக்கு தான் சாப்பாடு, கடவுள் தான் சாப்பிடணும்னு நினைக்க மாட்டார், சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு நினைப்பார். எல்லாத்தையுமே கடவுள் தன்மையில் இருந்து பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு அடுத்த மனுஷன் மேலே கோவமே வராது, அன்பு பாசம் மட்டுமே வரும். பகிர்ந்து கொடுக்கறது வரும். அந்த எண்ணம் பகிர்ந்து அளித்தல் அப்படின்ற எண்ணம் தானாக வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்காக எல்லாம் தான் மனுஷன் தன்னை கடவுளாக உணரணும் அப்படின்றார். அதுக்காக நானே கடவுள் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லலை. அது புரிஞ்சுக்கோங்க. இன்னி காலகட்டத்தில் நிறைய பேர் நானே கடவுள், நானே கல்கி, நானே ஜீசஸ், நானே அது இதுன்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்லலை. கடவுள் தன்மையை நானும் என்கிட்ட கடவுள் தன்மை இருக்குது, நானே கடவுள் அப்படின்னா அதுதான் நீங்கள் உணரணும் அப்படின்றார். அந்த உணரும் போது கடவுளுடைய தாட்ஸ், கடவுள் தன்மை உங்ககிட்ட வரும்போது கடவுள் எப்படி இருப்பாரோ அது தானாக வந்துடும். ஒருத்தனை கொலை பண்ணணும்னு எண்ணம் வராது, ஒருத்தனை பனிஷ் பண்ணணும்னு எண்ணம் வராது, ஒருத்தனோட சொத்தை ஆட்டை போடணும்னு எண்ணம் வராது, ஒருத்தருடைய பணத்தை திருடணும்னு எண்ணம் வராது, ஒருத்தனை திட்டணும்னு எண்ணம் வராது. அவன் என்ன வேணால் தவறு செஞ்சுட்டு போனால் கூட அவன் செஞ்சுட்டு போட்டான், அது அவனுடைய இயல்பு, என்னுடைய இயல்பு, நான் கடவுள் தன்மையில் இருக்கேன், நான் கடவுள், அதனால் நான் அவனை மன்னிப்பேன் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் கடவுள் தன்மையில் வாழுங்க, எனக்குள்ளே கடவுள் இருக்காருன்ற அந்த தன்மையில் வாழும்போது எல்லாருமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம தான் கடவுளுக்காக நிறைய கோயில்களை கட்டிக்கிட்டு இருக்கோம், அங்கங்கே கோயில் கட்டி பிரதிஷ்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடவுள் கேட்கவே இல்லையே, எனக்கு கோயில் கட்டுன்னு கேட்டாரா? கேட்கவே கிடையாது. நீ என்னை கும்பிடலையா எதுவுமே அவருக்கு தேவையில்லை. அவர் மனுஷங்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான். எல்லோரையும் அன்பாக பார்க்கணும், எல்லார்கிட்டையும் பாசமாக இருக்கணும், எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொடுக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், யாரும் பசியில் வாழக்கூடாது. இதெல்லாம் தான் கடவுள் நினைக்கிறார். அவர் எனக்கு கோயில் கட்டுன்னு எங்கேயுமே கேட்கல. ஆனால் நம்ம தான் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம்,
பெருசாக கட்டி கும்பாபிஷேகங்கள் பண்ணி அங்கே தான் கடவுள் இருப்பாருன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அங்கே கிடையாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார். அதை நம்ம உணர்ந்துட்டாலே நம்ம வந்து வாழ்க்கையில் பெரிய 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 தவறுகள் செய்கிறதுலேருந்து நம்ம வந்து வெளிவந்துட முடியும். கடவுள் தன்மையை நம்ம உணரும்போது யாரையுமே நம்ம ஒரு வார்த்தை சொல்ல மாட்டோம், ஒரு அடி அடிக்க மாட்டோம், ஒரு திட்ட மாட்டோம். அவனை வந்து எந்த விதத்துலையும் ஏமாற்ற நம்ம முற்பட மாட்டோம். அப்படி வந்து வாழுங்க. அப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. அப்போ அவன் பெரியவன் இவன் சின்னவன் அப்படின்ற ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக இருக்காது இல்லையா? அதைத்தான் அவர் சொன்னார். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து உண்மையிலேயே ஏற்றத்தாழ்வுன்னு என்ன நினச்சிக்கிறோன்னா, பணத்தை பேஸ் பண்ணி தான் ஏற்றத்தாழ்வுகளே இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம். அவன் பணக்காரன் அப்படின்றதுனால அவனுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, இவன் ஏழை இருந்ததுனால இவனுக்கு குறைவான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, இல்லைன்னா இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம போகுது. இப்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது வாழ்க்கை. நீங்கள் கடவுளாக உங்களை உணரும்போது கடவுளுடைய எண்ணங்கள், கடவுளுடைய செயற்பாடுகள், எப்படி கடவுள் இருப்பாருன்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சொசைட்டியில் வந்து ஏற்றத்தாழ்வுகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. யாரையுமே பெரியவராகவோ சின்னவங்களாவோ நினைக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அவங்க உங்களுக்கு விரோதம் பாராட்டினாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க. அதுதான் வந்து இங்கே நம்மளுக்கு முக்கியமான தேவையே. நான் வந்து எனக்கு ஒருத்தர் செய்யணும்னு நினைக்கிறத விட நான் அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கணும், அதுவும் நல்ல விஷயங்கள் மட்டுமே அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த ஏற்றத்தாழ்வுகள் போகணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வரணும்? கடவுள் தன்மை வரணும். நான் கடவுள்ன்றதை உணரணும். அதுக்காக நானே கடவுள், நான் எல்லாத்தையும் எடுத்துப்பேன், நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு கிடையாது. கடவுள் தன்மைன்னா கடவுள் எப்படி எல்லாரையும் அன்பாக பார்ப்பார், எல்லாரையும் எப்படி எல்லாருக்கும் உணவு எப்படி கொடுப்பாரு, ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் செஞ்சு கொடுப்பாருன்றது வந்து அதை நம்ம உணர்ந்துட்டோம்னாலே போதும். நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது அப்படின்னு சொன்னார். ஸோ இது உங்களுக்கும் சொன்னால் உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து இதை அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசித்து எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அங்கே அப்ளை பண்ணி நம்ம இதனுடைய கடவுள் தன்மையை உணர்ந்து அடுத்தவங்களை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு தேவை. அதுக்கு உண்டான ஒரு வீடியோவாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து நம்ம வந்து அடுத்த நம்ம ஆஃப்டர் டெத் கொஞ்சம் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதனுடைய கண்டினியூவேஷன் பார்ப்போம். ஸோ இந்த வாரம் வந்து இது நாங்கள் கேஷுவலாக பேசிகிட்டு இருந்ததுன்னு ஒரு சாராம்சம். நம்ம முதல்ல எப்படி இருக்கணும், எப்படி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் நம்ம வாழணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.